வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த டிஎன்டிஇடி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்டிஇடி 2017 கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைக்காலஜி, அதுலேருந்து சைக்காலஜி. குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது. முதல்நிலை வலுவூட்டம். வெற்றி கழிப்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்குகிறது? அனுமதி எதிர்பார்த்தல். ஆப்ஷன் பி, அனுமதி எதிர்பார்த்தல். ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை ஊக்கப்படுத்துவது. ஆப்ஷன் ஏ, புறவய ஊக்குவித்தல். ஆசிரியர் தனது பாட நடத்துதலில் திட்டம் தயாரித்தலில் பின் வருவனவற்றுள் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் டி, நுண்ணறிவு முறை. ஒரு தனிநபரின் மிக பொருத்தப்பாட்டு நடத்தையை வெளிக்காட்டும் குணநலன். ஆப்ஷன் ஏ, நன்கு மேம்படுத்தப்பட்ட மேல்நிலை மனம். கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது ஆப்ஷன் பி, ஆக்க நிலையுறுத்தல். தூண்டல் துலங்கல் வகை கற்றல் எந்த கோட்பாட்டினில் நிலையிருத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி, முயன்று தவறி கற்றல். தாண்டைக் சொன்னது. தூண்டல் துலங்கல்னாலும் முயன்று தவறி கற்றல்னாலும் தாண்டைக்கு தான் வருவார். வீட்டு பாடத்தை வெறுக்கும் குழந்தையினை நேர்மையாக திருத்த முயல்வது. ஆப்ஷன் பி, கருவிசார் ஆக்க நிலையுறுத்த முறை. கில்போர்ட்டின் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? ஆப்ஷன் பி, பொருள், செயல்பாடுகள், விளைவு. விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையோடு விளங்கும் குழந்தையிடம் அதிகமாக இருப்பது. ஆப்ஷன் சி, உடல் தொடு உணர்வு நுண்ணறிவு. மனஎழுச்சி காதார்சிஸ் என்பது. ஆப்ஷன் ஏ, மனவெழுச்சி வெளியீடு. எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து. ஆப்ஷன் டி, உளச்சமூக கோட்பாடு. அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ, முதிர்ச்சி. மாணவர்களின் முழுமையான கவனத்தை பெற பின் வருவனவற்றுள் எம்முறை பொருந்தும்? ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. அதாவது கூற்று 1 பாருங்க, தூண்டு பொருளின் அடர்த்தி மற்றும் உருவ அளவை அதிகரித்தல். கூற்று 2, மீள் செயல் மற்றும் புதுமை செயல்பாட்டினை வலியுறுத்துதல். ரெண்டுமே கரெக்ட். பின் வருவனவற்றுள் எது கவன வகையை சாராதது? ஆப்ஷன் ஏ, பழக்க கவனம். பின் வருவனவற்றுள் எது புறத்தேற்ற முறையின் கீழ் வராது? ஆப்ஷன் ஏ, மின்னசோட்டா பல்நிலை ஆளுமை தேர்வு. மாணவர்களின் வருகையை அளந்தறிய ஆசிரியர் பின்வருவனவற்றுள் இம்முறையை கையாளலாம். ஆப்ஷன் சி, தெரிவுகோள். கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழி பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாரும்? ஆப்ஷன் பி, ஈடு செய்தல். இது இல்லைன்னா அது அப்படி. மாணவர் தனது சொந்த பிரச்சனையுடன் உங்களை அணுகினால் உங்களின் அடிப்படை செயல்பாடு எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் டி, வழிகாட்டுதல் வழங்குதல். பின்வரும் பெயர்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகர்தலை முன்னிறுத்தியவர்? அணுகுபவர் மைய அறிவுரை பகர்தல். ஓகேவா? ஆப்ஷன் டி, கார்ல் ரோஜர்ஸ். கல்வி அடைவை மேம்படுத்தும் செயல்பாட்டினை பின் வருவனவற்றுள் எந்த முறையின் கீழ் வகைப்படுத்தலாம்? ஆப்ஷன் சி, சோதனை முறை. கல்வியில் உளவியல் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது. ஆப்ஷன் பி, கற்பிப்போர் மற்றும் கற்போர். தனியால் மனித உறவுமுறைகள் பற்றிய உளவியல் பிரிவு. ஆப்ஷன் டி, சமூக உளவியல். தொகுத்தறிதல் முறையின் அடிப்படை வளர்ச்சி கோட்பாடு. ஆப்ஷன் டி, பொதுவானவையிலிருந்து சிறப்பானவை விதி. அறிவுசார் வளர்ச்சி படிநிலைகளில் குறியீட்டு சமன்பாடுகளை புரிந்து கொள்ளும் நிலை. ஆப்ஷன் பி, செயல்நிலை. பார்வை வழி கற்கும் மாணவரை நீவிர் சந்திக்க நேர்ந்தால் பின் வருவனவற்றுள் எக்கற்றல் முறையை அவர்களுக்கு தெரிவு செய்வீர்? ஆப்ஷன் பி, கருத்து வரைபடங்கள்.
இரு குழந்தைகள் தங்களது பெற்றோரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசிக்கொள்ளுதல் எவ்வகையை சார்ந்தது? எவ்வகையை சார்ந்தது? எல்லாமே சரியானது. பாருங்க, பெற்றோர் புறம் தள்ளுதல், மிக குறைந்த குடும்ப ஆதரவு, தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர், பெற்றோரின் அதிக பாதுகாப்பு, இவற்றுள் அனைத்துமே. இதை பற்றி இந்த குழந்தைகள் பேசிக்கொள்வார்கள். மன எழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர். ஆப்ஷன் பி, டேனியல் கோல்மன். வேறுபாடுகள் அதிகமுள்ள வகுப்பறையில் ஆசிரியர். ஆப்ஷன் பி, குழந்தைகள் அவர்களின் விருப்பப்படி கற்க அனுமதிக்க வேண்டும். கற்றல் வளைகோடு இதனை வெளிக்காட்டுகிறது. ஆப்ஷன் சி, கற்போர் வளர்நிலையை குறிக்கிறது. இதுதான் கற்றல் வளைகோடு வெளிக்காட்டுகிறது. நன்றி தோழர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். இந்த முறை நிச்சயமா கிராக் பண்றோம். TNTET 26. தேங்க்யூ.